இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் மசாலா, கார்த்திக் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணி எப்படி 1.5 கிலோ சிக்கனை செமி கிரேவியாக ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு 300 ml எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 6-7 பீஸு, ஏலக்காய் ஒரு 6-7 பீஸு, பட்டை சின்ன துண்டாக வெட்டினது ஒரு 6-7 பீஸு, பிரியாணி இலை 2, நீட்டமாக வெட்டின வெங்காயம் 300 கிராம், தக்காளி 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 150 கிராம் ஈக்குவலாக எடுத்துக்கணும். 75 கிராம், 30 கிராம் பொட்டுக்கடலை, 10 முந்திரி, ஒரு தேங்காய். இதை 3 ஒன்றா தண்ணி ஊற்றி அரைக்கணும். இந்த அளவு வந்து 1.5 கிலோ சிக்கனுக்கு. இது வந்து 1.5 கிலோ சிக்கனு. 1.5 கிலோ சிக்கனை 3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கார்த்திக் சிக்கன் மசாலா 1.5 கிலோவுக்கு 75 கிராம் போடணும். 75 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். கிராம் வந்து கார்த்திக் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சுக்குவோம். தீ வந்து கம்மியாக வைக்கணும். இப்போ வந்து ஆயில், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து 300 ml ஊற்றிக்கிறோம். எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு லைட்டாக சவக்கிற அளவுக்கு வதக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 15 கிராம் சோம்பு போட்டு லைட்டாக வதக்கணும். லைட்டாக சவந்ததே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். 300 கிராம் வெங்காயம், ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 அல்லது 4 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிளறிட்டு இப்போ வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்குங்க. தக்காளி ஒரு 1/4 கிலோ. தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வணக்கணும். தக்காளி வந்து நல்லா ஃபுல்லாகவே மசிஞ்சிடணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கிங்க. இப்படி அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா அது வாசம் போகிற அளவுக்கு நம்ம வணக்கணும். இது வந்து நீங்கள் தக்காளிக்கு முன்னாடி கூட போட்டுக்கலாம். சிக்கன் போடணும். 3 டைம் சிக்கனை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டு அப்போ தான் போடணும். சிக்கனை வந்து ஒரு 80% வேக விடணும். இந்த கண்டிஷனில் வந்து ஒரு 80% அப்படியே வணக்கி வேக விடணும். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ. உப்பு கொஞ்சமாக போட்டுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க.
இந்த பக்குவத்திலே ஒரு 80% கறி வேகணும். அதுக்கப்புறம் தான் மசாலா போடணும். ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. இதே மாதிரி 15 நிமிஷம் வேக விடணும். இப்போ வந்து கறி முக்கால் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட கார்த்திக் சிக்கன் மசாலாவை அப்படியே தூவினாப்புல போடுறோம். 75 கிராம் மசாலாவை கையில் எடுத்து இப்படி தூவி விடுங்க சுற்றியும். மசாலாவை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுதான் நல்லா மசாலா கட்டி பிடிச்சிக்கணும். நீங்கள் மசாலா போட்டோன்னே உங்களுக்கு சிக்கனோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இந்த மசாலாவில் நல்லா வேகட்டும். உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிடலாம். அந்த குண்டாயை கழுவி அப்படியே அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ கிரேவி கெட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் உப்பையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கிரேவி வந்து பக்காவாக வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை போட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. கார்த்திக் சிக்கன் மசாலா வாங்கி டேஸ்ட்டாக சமைச்சு நீங்களும் ஒரு செஃப் ஆகுங்க.